Hey guys, welcome back to my channel. This is your SR Gasni Tamil. Today on the tentative vacancy for MBBS and PDS degree courses for Government Medical College and management quota for private medical college and government quota for self-financing college and a deemed university. Okay, எல்லாத்துக்குமே ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே வேக்கன்சி வந்து எவ்வளோ காலேஜுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறத வந்து கவர்மெண்ட் வந்து விட்ருக்காங்க. மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து விட்ருக்காங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 196 இருக்குது, ஸ்டான்லியில் 197 இருக்குது, கீழ்ப்பாக்கில் 118 இருக்குது, மதுரை மெடிக்கல் காலேஜில் 196 இருக்குது, தஞ்சாவூரில் 118 இருக்குது, செங்கல்பட்டில் 79 இருக்குது, திருநெல்வேலியில் 197 இருக்குது, கோயம்புத்தூரில் 157 இருக்குது, கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் வந்து 79 இருக்குது. ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பிடிஎஸ் அண்ட் எம்பிபிஎஸ் டிகிரிக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் கோட்டா ஃபார் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜும் இருக்குது. ஓகே, பிடிஎஸ் டிகிரி ஃபார் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் சென்டர் இன் திருச்சி. எத்தனை கொடுத்துருக்காங்க? 241 வந்து கொடுத்துருக்காங்க. 241 இருக்குது. அடுத்து பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கோயம்புத்தூர். பிஎஸ்ஜிலேயே 238 இருக்குது. பிஎஸ்சிலாம் சூப்பர் காலேஜ். தனலக்ஷ்மி சீனிவாசன் இப்போ ப்ரைவேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 144 241 இருக்குது இல்லையா. ஸ்ரீ மூகாம்பிகா 144 இருக்குது. கற்பகம் வந்து 144 இருக்குது. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் 98 இருக்குது. ஸோ இது எல்லாமே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் மெடிக்கல் கோர்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கோர்சஸ் பிடிஎஸ்க்கு வந்து விட்ருக்காங்க. செல்ஃபில் வந்து பிடிஎஸ்க்கு உண்டான காலேஜும் இருக்குது இல்லையா. என்ன காலேஜ் இருக்குது? ஆதிபராசக்தி டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். அது வந்து 95 சீட்ஸ் இருக்குது. பெஸ்ட்டு டென்டல் சயின்ஸ் காலேஜ் 95 இருக்குது. ஸோ இது எல்லாமே செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ஃபார் பிடிஎஸ் கோர்ஸ். நெக்ஸ்ட்டு பிடிஎஸ்க்கு வந்து டென்டலுக்கான செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜ் வந்து மொத்தம் 18 காலேஜ் இருக்குது இல்லையா. நெக்ஸ்ட்டு ஃபார் ஐஆர்டி வார்ட் கோட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு கோட்டா இருக்குது, அதுக்கும் 30 சீட் இருக்குது. ஓகேங்களா. கவர்மெண்ட் கோட்டா ஃபார் டென்டல். ஸோ இன்றைக்கி மதியம் 12 மணிலேருந்து கவுன்சிலிங் வந்து ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கவுன்சிலிங் வந்து எங்கே போய் ஸ்டார்ட் பண்ணணுன்னா tnmedicalselection.org இருக்குல்ல, அங்கே வந்து வெப்சைட் விடுவாங்க. இந்த வெப்சைட்டில் போய் உங்கள் காலேஜ் என்னென்ன காலேஜ் நீங்கள் அட்மிஷனுக்கு இது பண்ணுறீங்களோ அது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு ரவுண்ட் 1 வந்து ஸ்டார்ட் ஆகுது. கவுன்சிலிங் ரவுண்ட் 1 வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ரவுண்ட் 1 ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆன காலேஜை போய் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுறவங்க முதலே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ செகண்ட் ரவுண்டில் நல்ல காலேஜுக்கு கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. முதலே கிடைச்சதுன்னா நல்ல காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு காலேஜை போய் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்களா. காலேஜ் எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி நல்லா இருக்கா, இல்லை அந்த காலேஜை விட்டு வேறு காலேஜில் ரீகவுன்சிலிங் வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணுமாங்கிறத கொஞ்சம் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ரவுண்டுலே கிடச்சதுன்னா மேக்ஸிமம் காலேஜ் போக பாருங்கள். உங்களுக்கு பின்னாடி உள்ள பசங்களுக்கு வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி மதியம் 12 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ மணி 1:20 ஆகுது. ஓகே, ஸோ இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்ஆர்கஸ் நீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. கவுன்சிலிங்கில் எதுவும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, பாய்.